ஆஹா விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? நோ நோ நோ. வாட் மேன்? ஜென்டில்மேன். சார் 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 அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன். வேலா மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையிறத சொல்லு. பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான். அட ஏயா முறை பொண்ணு நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையை தான் கையில புடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? ஐய் பந்த விளையாடுறீங்க. பந்து ராங்கான இடத்துல வந்து விழுதுப்பா. படாத இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? வேலா அங்க பாரு. என்னடா இது? தண்ணி எங்க? அங்க. அடச்சி, நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தண்ணி குடியாத அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கற. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டற? நீ எவ்வளவு பெட் கட்டற? நீ எவ்வளவு கடல்ல குளிச்சு கடலை கடத்துட்டு போறான். கடலை சுத்தப்படுத்த போற 100 ஆகும். அள்ளிட்டான்டா, கிண்ணிட்டான்டா. பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா. ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அம்மிக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. If you don't mind, can I have one amuk? யோ அந்த மாதிரி போய் கேட்டுட்டு இருக்க. இந்த அம்மாவை அமுக்கிறதுக்கு? யோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கே. எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல எடா தண்ணி எடுக்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. ப்ளீஸ் மை ஹெல்ப். நோ தேங்க் யூ. ஏ ஐலசா ஏ அமிக்கு புடி ஏ ஹே ஹே ஏ வாயில தண்ணி ஏ வாய் வருது பாரு. முழிச்சிட்டாங்க. அப்பா அந்த மச்சான் இருக்கான்னு கேட்டலாமா? எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி. யார் மன்னி? சிங்காரவேலன் சிங்காரவேலன். பந்தருக்கு தண்ணிக்குள்ள போற. ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுத்துற? அட பாவி, இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். இந்த ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா? என்னையா? என்ன யாரையா நினைச்சிட்டு இருக்க? நீ தானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி. ஐயோ அட பாவி, அதை விட்டு வேற ஆள தூக்கிட்டு வந்தியா? ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோனுக்கு போய் திருகோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்ட பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புரூஸ்லி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்க்ராட். ஏய் கையெடு மேன். தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல?
என்னடே உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10க்கு வாச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உனக்கு வேட்டை சே. இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலற அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது? ஏழைக்கேத்த எள்ளுருண்டைங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மண்ணம்? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மண்ணம்? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் என்ன? TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தானே? ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போகணும், திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? டேய், ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ, நோ மென்ஷன். டேய், சீ. இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அம்மா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வெளியில கிளம்பிட்ட? அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கல்பனாவோட பர்த்டே. ஈவினிங் ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே ஜிகே விசார் ஃப்ளூட் ப்ரோக்ராம்க்கும் போயிட்டு நைட் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க எனக்காக காத்துட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? அம்மாடி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலையேங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அத்தேரி கழுத, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவ? ஏண்டி, கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பையில கட்டிக்கிட்டு இருக்கணும்? நினைச்சா போறேன், நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போடி உள்ள. அம்மா, அப்படியெல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர் இருக்கிற இதுப்புல உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க என்னாச்சு? விக்குதா? உன்ன மாதிரி என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க ராத்திரில லேட்டா வந்தா எவ்வளவு தப்பு. அப்படி எதுவும் தப்பு நடந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தானே வீட்டு வேலைக்கு கூட ஆம்பளை பட்லஸே வேண்டான்னு எல்லாம் பொம்பளை பட்லையாவே வச்சிருக்கேன். என்ன முழிக்கிற? புரியுதா? நீங்க சொல்றதுல 2 அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இத பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். பாய். அம்மா, நீங்க போட்டுக்கிறது ஒயிட் ட்ரெஸ், நீங்க இந்த கார்ல தான் போகணும். எனக்கு தெரியாதா? கிராஸ் ஆயிடுச்சுனே அண்ணே, கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆகட்டும் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ. ஏய், பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா, சுமதி வேர் கோயிங். டேய் 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 சகப்பு சட்டை. டேய், ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை. என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சிட்டு போறாயா? இதான் பாலு டிகாஷன் சக்கரை 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? யோ, என்னையா சதி திட்டம் மாத்திட்டுறீங்க? முணுமுணுட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காப்பி போட்டு தரேன். யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்க. நீ போடுற சத்தத்துல வர்றவங்க வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாப்பா. ஆர்டர் பண்ணிருப்பா. இவன் சோத்த தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா, பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ். ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன்.
ஐயோ